திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் சில மாவட்ட செயலாளர்கள் மீது தற்பொழுது நிர்வாகிகள் புகார் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிர்வாகிகள் குறித்தும் புகார்கள் வந்துள்ளன என்றும் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, மாவட்ட செயலாளர்கள் மேல என்னென்ன புகார்கள் வந்திருக்கிறதா, தகவல் விவரங்கள்? திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சில அறிவுரைகளையும் அதே போல சில மாவட்ட செயலாளர்கள் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்திருப்பதாகவும் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு உரையாற்றிய போது தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கும் 40 தொகுதியிலும் உழைத்த நிர்வாகிகள் வாக்களித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார். அதே போல தொடர்ந்து 10 தேர்தல்களில் வெற்றி பெற்றிருப்பதாகவும் அதே போல அனைத்திற்கும் அடிப்படையாக செயல்பட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அதே போல அடுத்த முறையும் திமுகவை எடுத்து செல்ல வேண்டும் என்று தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த உரையில் தெரிவித்திருக்கிறார். அதே போல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் 200 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கான இலக்கை வைத்திருக்க வேண்டும் எனவும் அவ்வளவுதான் அந்தந்த நலத்திட்டங்களை மக்களுக்கு அளித்திருக்கிறோம். அதே போல அந்த நலத்திட்டங்கள் தொடர்பாக அனைத்து வாக்காளர்களுக்கும் தெரிவிக்கும்படி களப்பணி ஆற்ற வேண்டுவது அவசியம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்பதை மாவட்ட செயலாளர்கள் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் எனவும் சில மாவட்ட செயலாளர்கள் மீதும் அதே போல நிர்வாகிகள் குறித்தும் புகார்கள் எழுந்திருப்பதாகவும் அனைத்து புகார்கள் குறித்தும் முறையாக விசாரணை என்பது மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சார்பு அணிகள் மாவட்ட செயலாளர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அனைத்து பூத் கமிட்டியும் செம்மைப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். திமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளிலும் செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு முன்னதாகவே பொது உறுப்பினர்கள் கூட்டம் என்பது நடத்தப்பட வேண்டும் எனவும் மினிட் புத்தகம் தலைமை கழகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் உழைப்பின் அடிப்படையே உயர்வு கிடைக்கும் எனவும் அரவணைத்து செல்பவரே மாவட்ட செயலாளர் எனவும் வெற்றி பெறுபவரே வேட்பாளர் என்றும் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர்களும் கழகத்தின் அடிமட்ட தொண்டர்களுக்கு உதவி செய்து கொடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார். அதே போல முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்காவில் இருந்தாலும் திமுகவில் என்ன நடந்தாலும் அரசையும் கவனித்துக் கொள்வேன் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கலைஞர் 100 நாணயம் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். திமுகவை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சேர்க்க வேண்டும், அர்ப்பணிப்போடு செயல்படுங்கள் என்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சில அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.